வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. தமிழக அரசியலை பரபரப்பாக்கி இருக்க ஒரு மிகப்பெரிய விவகாரம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்வாரிய அலுவலகத்தில் 34 ஆர்டிஸ்ட்கள் காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தற்போதைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இது எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கு. இந்த விஷயத்தில் உண்மையிலே என்ன நடந்துச்சு, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. சென்னையில் இருக்கிற மின்வாரிய ஹெட் ஆஃபீஸில் இருந்து 34 ஆர்டிஸ்ட்கள் காணாமல் போனதை தெரிஞ்சு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்படி அந்த ஆர்டிஸ்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருஷமாக நடந்த டெண்டரு, நிலக்கரி வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்டு, சோலார் பேனல் போட்டதுக்கான அனுமதி, முக்கியமான நிர்வாக தகவல்னு முக்கியமான விவரங்கள்லாம் அந்த ஆர்டிஸ்கில் இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் சேர்ந்து இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷனில் இறங்குறாங்க. முதல்ல சிசிடிவி கேமராவெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் அதிர்ச்சி தகவல் வெளியாகுது. அது என்னன்னா, மின்வாரியத்தில் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கர் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவன் பேர் கோபிநாத். அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது இந்த ஆர்டிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு அவன் தான் வெளியே போயிருக்கான். உடனே தேடி அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் இதில் இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிய வருது. அவனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் பல பேருக்கு தொடர்பு இருக்கலான்னு சந்தேகப்படுறதுனால இன்னமும் விசாரணை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. திருடின ஆர்டிஸ்ட்கெல்லாம் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போனதாக தகவல் கிடைச்சதுனால போலீஸ்காரங்களும் கிளம்பி பெங்களூருக்கு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் பணம் கொடுத்து யாருன்னா திருட சொன்னாங்களா, இல்லை பெரியாளோட தலையீடு உள்ள எதனா இருக்கா அப்படின்ற கோணத்துலேயும் விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போதைக்கு போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருடு போன எல்லா ஆர்டிஸ்ட்கையும் மீட்டிருக்கோம் அப்படின்னு மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கிற நிலையில் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பரபரப்பு கடுமையான குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுக்கு டெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. மார்க்கெட்டில் சுமாராக 8 லட்சம் மதிப்பு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்களை 13 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறதா பரபரப்பு குற்றச்சாட்டை நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால் மின்வாரியத்துக்கு கோடி கணக்கில் இழப்பு ஏற்பட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விவகாரம் தொடர்பான கேஸை எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுமையாக மறுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கவர்மெண்ட்டுக்கு எந்த இழப்பும் ஏற்படலை, 1987 இருந்து கடைபிடிக்கப்பட்ட டெண்டர் முறையை தான் நாங்களும் கடைபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த விவகாரத்தை அரசியல் காரணங்களுக்காக பெருசுப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான், சிபிஐ விசாரணை என்ன சொல்லுது, ஆர்டிஸ்ட் திருட்டில் பின்னணியில் யார் இருக்கா, மின்வாரிய கொள்முதல் முறைகேடு நிரூபிக்கப்படுமா, இல்லை இது அரசியல் குற்றச்சாட்டுகளாக முடிவடையுமான்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்ட் திருட்டுக்கும் மின்வாரிய டெண்டருக்கும் தொடர்பு இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.